தருமபுரி பேருந்து நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட இளம்பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். நந்தகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் நந்தகுமார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தருமபுரி பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் 2 பெண்கள் குறிப்பதில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்களிடம் ரகளையில் இருக்க தொடர்ந்து பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தது என்று காவல்துறை விசாரணை செய்து அவர்களை சென்னை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். ஆனால் இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவலாக பரவதியை அடுத்து உடனடியாக தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவின் பேரில் தருமபுரி நகர போலீசார் அவர்களை யார் என அடையாளம் நேற்று முழுவதும் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த சமயத்தில் அவர்கள் வந்திருந்த சிசிடிவி காட்சி பகுதியை வைத்து அவர்கள் தங்கியிருந்த விடுதியை கண்டுபிடித்து அந்த விடுதியில் அவர்களுடைய முகவரியை கண்டுபிடித்த பொழுது அவர்கள் சென்னை எண்ணூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படையினர் சென்னைக்கு சென்று அந்த 2 பெண்களையும் விசாரணை செய்து தருமபுரிக்கு அழைத்து தற்பொழுது பெண்கள் சிறையில் கைது செய்து அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து காவல்துறையினர் தெரிவிக்கையில் இந்த 2 பெண்களும் சென்னை எண்ணூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் முகநூலில் நீண்ட நாட்களாக பழகி தன் ஆண் நண்பரை சந்திப்பதற்காக இவர்கள் வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அப்படி வந்துள்ள பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக குடிபோதையில் இருந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பொழுதுதான் மீண்டும் ஊருக்கு செல்லும் பொழுது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த 2 பெண்களும் பாத்தீங்கன்னா திருமணமாகி இருவருக்குமே 2 குழந்தைகள் உள்ளதாகவும் அதே போல கருத்து வேறுபாடு காரணமாக கணவர்களை பிரிந்து இவர்கள் வாழ்ந்து வருவதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த 2 பெண்கள் மீதும் தருமபுரி காவல்துறையால் 4 பிரிவின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.